யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தை, பெத்லெகேமில் பிறந்த பாலகனை அன்றைக்கு தேவதூதர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வைத்தது போல உலகம் எங்கிலேயும் இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகம் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கமாக இந்தியாவின் 25 மாநிலங்களில் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் சுமார் 250 மிஷனரிமாரை அனுப்பி ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 138 விதமான ஜாதிகளை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். ஒவ்வொரு இந்தியர்களும் பரலோகம் செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை இல்லாதபடி வேறு முகவரி கிடையாது. ஆகவே மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட சொர்க்கம் போக இயேசு ஒருவரே வழி என்பதை தெளிவாக அறிவிக்கிற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களை 250 மிஷனரிமார் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அதோடு கூட 8 இடங்களிலே விடுதிகள் ஆரம்பித்து ஆண்டவரின் கிருபையினாலே 458 குழந்தைகள் இந்த விடுதிகளிலே படிக்கிறார்கள். இந்த 2026 ஆண்டு 27வது ஆண்டில் இன்னும் 50 மிஷனரிமாரை எடுக்க வேண்டும். 100 குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்க வேண்டும். அதோடு கூட 100 தேவாலயங்கள் கட்ட வேண்டும். 1000 கிராமங்களையாவது சபைகள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து தினந்தோறும் எங்களுக்கு அலுவலகத்திலிருந்து அப்ளிகேஷன் வருகிறது. ஐயா, நாங்கள் உங்களோட சேர்ந்து இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்பு மிகுதியை என் அன்பானவர்களே, உண்மையிலேயே எங்கெல்லாம் அறுவடைக்கு ஆத்துமாக்கள் காத்திருக்கிறதோ அங்கே அறுவடை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் மூலமாக இதுவரையிலேயும் சுமார் 8340 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு 833 கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். 55 கிராமங்களில் ஆலயங்களை கட்டியிருக்கிறோம். தேவனின் மாபெரும் கிருபையினாலே சுமார் 80 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு நாங்கள் ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். 15 இடங்களில் ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் அடையில இருந்து இமாச்சல் பிரதேசத்தில் அரசு ஆலயம் கட்டுவதற்கு எங்கேயும் அனுமதி கிடையாது. என்றாலும் தேவனின் கிருபையினாலே இதுவரையிலே நான் 2 ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். இப்பொழுது 3 ஆலய கட்டுமான பணிகள் அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வாசலை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு திருச்சபை பேராயர்களும் எழும்ப வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்க வேண்டும் என்றால் மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் வேகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். இது ராஜாவின் கட்டளை, இது தாமதம் செய்ய முடியாதாகவே இந்த மிஷனரி தரிசன திட்டத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். லூக்கா 15:10 ஆண்டவர் சொல்லும்போது, மனம் திரும்புகிற ஒரு பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். இந்த புதிய ஆண்டில் அன்புக்குரியவர்களே, உங்கள் மூலமாக பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் நம் மூலமாக ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துகிற உங்கள் வீட்டிலையும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் சந்தோஷம் குடியிருக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாள் காலை வேளையில் 4:30 மணியிலிருந்து 7:30 8 மணி வரையிலே நாங்கள் தேவ சமூகத்தில் திறப்பின் வாசலில் உங்களுக்காக நின்று ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு நாங்கள் ஆன்லைனில் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம். சனிக்கிழமையில் சாயங்காலம் 5 மணிக்கும்
இளைஞர்களாக இரவு 8 மணிக்கும் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து உலகமெங்கிலே இருக்கிற பல பரிசுத்தமான ஆண்டுடைய பிள்ளைகள் இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, 1,20,000 நினிவே மக்கள் நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் அவர்கள் மேலே பாரம் கொண்டார். யோவேல் எழுதின புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் மக்கள் திரளாக நிற்கிறார்களே என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அப்படி என்றால் நியாயத்தீர்ப்பிலே ஒரு மனிதன் கூட நிற்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகம் வர வேண்டும், இந்தியர்கள் ஒருவரும் நரகம் போகக்கூடாது என்பது ஆண்டுடைய விருப்பம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அறுவடை பணிகளுக்காக ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்கள். கடந்த வாரத்தில் ஹரியானாவில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து, பஞ்சாபில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதிகளில் ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். குறிப்பாக ஆலய பிரதிஷ்டை முடிக்கும்போது நான் புறப்படுகிற நேரம் பார்த்து ஒரு வாலிப பிள்ளையை அவருடைய தகப்பனார் என் கண்முன்னால் அழைத்து வந்தார். அவருடைய பேர் அவதார் சிங். அருமையானவர்களே, அந்த பிள்ளையை குறித்து அவர் சொல்லும்போது, இவள் மரித்து போய் அடக்கத்துக்கான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் செய்துவிட்டோம். அடக்கம் செய்கிற நேரத்தில் நம்முடைய ஊழியர் வந்தார். இந்த பிள்ளையின் தலையின் மேலே கையை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவளுடைய கால்கள் ஆட ஆரம்பித்ததை பார்த்தோம். உடனடியாக ஜெபம் பண்ணி தண்ணீருடைய முகத்தில் தெளித்து அவருடைய கையை பிடித்து தூக்கினார். எழுந்து விட்டாள், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். என் அன்பானவர்களே, மரித்து போன அந்த பிள்ளையை பார்த்த உடனே என்னுடைய உடல் முழுவதும் சிலிர்க்க ஆரம்பித்தது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவரை தான் நம்முடைய தேசத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அருமையானவர்களே, இன்னொரு சீக்கிய மத குருவாக மிகவும் பாரம்பரியத்தில் வளர்ந்திருந்த நவ்ரோஜ் சிங் என்பவர் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளும்போது, என்னுடைய குடும்பம் முழுவதும் சாபக்கேடான நிலையில் இருக்கிறது. அது மாத்திரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல திருமணம் கைகூடவில்லை. விவசாயத்தில் ஒரு சாபக்கேடான நிலைமை. எங்கு போனாலும் எனக்கு இந்த விதமாகவே குறி சொல்லப்படுகிறது. நான் பல தர்கா போயிருக்கிறேன். எங்களுடைய குருத்வாராவில் போய் நான் என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. நீங்கள் மதராஸிலிருந்து வர்றீங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நீ கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அழைத்து வந்திருந்தார்கள். என் அன்பானவர்களே, இப்படி விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிற திரள் கூட்ட மக்கள் நம்முடைய நாட்டில் உண்டு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல செய்தியை வேகமாக அறிவிக்க வேண்டும். இதை தாமதம் செய்யக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த தாமதம் செய்யாமல் இந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறதற்கு நீங்கள் எங்களோடு கூட எழும்பி வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காணிக்கை பெட்டியில் உங்களுடைய சிறப்பு நிகழ்வுகள், பிறந்த நாள், இன்னும் திருமண நாட்களை பார்க்கும்போது நீங்கள் காணிக்கை பெட்டியில் காணிக்கையை எடுத்து வைத்தீர்கள் என்றால் ஆலயம் கட்டுவதற்காக இதை பயன்படுத்தலாம். நம்முடைய குடும்பத்தில் குடும்ப சொத்தை பிரிக்கும்போது, வேலையிலிருந்து ஓய்வு பெறும்போது, அன்புக்குரியவர்களை ஆலயம் கட்டுவதற்காக ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒரு பங்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டினா ஒரு கிராமத்துக்கு வெளிச்சம் பத்துங்க, ரோடு வந்துடும், அதே மாதிரி கரண்ட் வந்துடும், அந்த கிராமத்தில் இருக்கிற குடிகாரங்க மாறிடுவாங்க, குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிடும். அப்படி நிறைய சாட்சிகள். ஆகவே நம்முடைய தமிழ் பழமொழியில் சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காதுன்னு சொல்லி. ஆகவே ஆலயம் கட்டுவதற்கு முன்வாருங்கள். இந்த மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. அது மாத்திரமல்ல நண்பர்களே, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, கிராமங்களில் ஊழியம் செய்வதற்கு மிஷினரிகளுக்கு மோட்டார் சைக்கிள், படக்காட்சி கருவிகள் போன்றவைகள் தேவைகளாக இருக்கிறது. இதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய அலுவலகத்துக்கு நாங்கள் இடங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். தாம்பரம், இன்னும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், பாம்பே, பெங்களூர் போன்ற பகுதிகளில் ஒருவேளை உங்களுக்கு அங்கே இல்லங்கள் இருக்குமே என்றால் நீங்கள் முறையாக எங்களுக்கு அதில் உதவி செய்யலாம். ஆண்டவர் இதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து சிலர் காணிக்கை அனுப்பும்போது உங்களுடைய முகவரிகளை எங்களுக்கு தாருங்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் அனுப்புகிற காணிக்கையை நாங்கள் ரசீது போட்டு அதுக்கு முறையாக நாங்கள் ஆடிட்டிங் கொடுக்கணும்னு சொன்னால் முழு அட்ரஸ் வேணும் பார்த்துக்குங்க. ஆகவே உங்களுடைய அட்ரஸை நீங்கள் தயவுசெய்து அனுப்பி வைங்க. சிலர் எந்த தகவலும் இல்லாமல் அனுப்பி வைக்கிறீங்க. நாங்கள் அதை விசாரணை தான் போட முடியுது. ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரிகளை அனுப்பி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா,
சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 42 12 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதேபோல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் அக்கௌண்ட் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9444737550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் எதையாகிலும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் தேவ சமூகத்தில் நாம் யாரும் கவலைப்படக்கூடாது என்பது ஆண்டுடைய விருப்பம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் உடலில் இருந்து ஒரு முழத்தை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படிங்கிற காரியத்தை பலமுறை சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, கவலைப்பட்டு நிறைய நேரங்களில் நம்முடைய செயல்திறன்களெல்லாம் இழந்து, அருமையானவர்களே உற்சாகத்தெல்லாம் இழந்து, அருமையானவர்களே எதையோ நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய கவலைகள் பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, அருமையானவர்களே அந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேனா, இப்படி நிறைய கவலைகள். என் அன்புக்குரியவர்களே, இதனால் ஒன்றும் ஆகப்போகிறதே கிடையாது. ஆகவே தான் பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது அவர் ஆக்சுவலாக ஜெயிலில் இருக்கார். அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறவர் எப்படி இன்னொருத்தரை ஆறுதல் படுத்த முடியும் இல்லையா? ஆனால் அவர் ஆறுதல் படுத்துகிற விதத்தில் அந்த திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதும்போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இல்லை, என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரியா? முழங்கால் படியிட்டு நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்கள், வருத்தங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன்கிட்ட சொல்லுவோம் பாருங்கள். அதே மாதிரி இயேசுவினிடத்தில் என் அன்புக்குரியவர்களே சொல்லி பாருங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் இயேசுவினிடத்தில் சொல்லும்போது விடுதலை மாத்திரம் இல்லை, உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளாக ஒரு ஊக்கம் கிடைக்கும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் அப்படின்றவர் ஒரு பெரிய விசுவாசி. அருமையானவர்களே, அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, வாருங்கள் இயேசுவிடம் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் நான் நம்முடைய காரியங்களை சொல்ல பழக வேண்டும். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளாக இருக்க வேண்டும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் நம்ம எல்லாருக்குமே சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார். சரியா? தேவன் எனக்கு இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி செய்வார். அருமையானவர்களே, இயேசு அந்த படகுல ஏறி உட்காரும்போது கூட என்ன சொல்கிறாரு, அக்கறைக்கு போகும் வாருங்கள். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னபடி செய்திருவார். ஆகவே இதை தான் நம்ம எல்லாரும் மனசில் வச்சுருக்கணுமே தவிர, உலக பிரகாரமான மிரட்டல்கள், அந்த காற்று அடித்து அந்த படகுல தண்ணி வர்ற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்து பதற்றப்படக்கூடாது. ஆகவே திடமனதோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு உறுதியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கவலை நிறையா நேரங்களில் என்ன பண்ணிடுது பார்த்திங்கன்னா, நம்முடைய கிரியேட்டிவ் திங்கிங், நம்முடைய செயல்திறன்கள், எபிலிட்டி எல்லாவற்றையும் அது முடக்கி விடுகிறது. ஆகவே நண்பானவர்களை முடக்கத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். அருமையானவர்களே, இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை குறித்து பவுல் எழுதுகிறாரு. அதில் என்ன அந்த பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுமே என்ன எழுதுகிறாருன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் நாங்கள் பரிசை பெற்றுவிடுவோம் என்று தான் ஓடுவார்கள் இல்லையா? ஒருவர் கூட நாங்கள் பெற மாட்டோங்கிற நம்பிக்கையெல்லாம் ஓட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 23லேருந்து 27 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த கிரேக்க தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்களை பவுல் என்ன மனதில் வச்சு எழுதுவார்னா, அந்த கிரவுண்டில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா அப்படியே தகநேரியே இருப்பாங்க. பார்த்துங்க, அந்த பாடி முழுவதும் ஒரு விதமான ஹீட் அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெல் அடித்த உடனே ஓடணும். ஏன்னா 100 மீட்டர்னால்
ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அதை ஓடி முடிக்கணும் பார்த்துக்குங்க. அவங்க கொஞ்சமாவது அதாவது அப்படியே தளர்ந்து நின்னாங்கன்னா அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ளே ஓடி முடிச்சுருவாங்க. ஆகவே அப்படியே ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க பார்த்துக்குங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஏற்கனவே நிறைய தோல்விகள் ஆயிருக்கும்ல, அதையும் வச்சு நினைக்க மாட்டாங்க. நிறைய வெற்றியும் வச்சுருப்பாங்கல்ல, அதை நினச்சி பெருமை இன்றைக்கு நான் வெற்றி பெற வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக எனக்கு ஒரு லக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. பாருங்கள் அன்பானவர்களே, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும், அந்த லக்கை தொடர்வதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன், பின்னானவைகளை மறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்னான வெற்றி பின்னான தோல்வி எல்லாவற்றையும் மறந்து இன்றைக்கு நான் வெற்றி பெற வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நான் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் உறுதியாக பிடித்து, அருமையானவர்களே, இந்த ஓட்டப்பந்தயத்தில் அருமையானவர்களே பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஓடணும். இந்த கிரேக்க தத்துவத்தில் ஒரு 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 ஓவியம், அந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா ஒருவன் வேகமாக ஓடுவது போல் இருக்கும், ஆனால் அவனுடைய குடுமி மட்டும் முன்னால் இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியல அப்படின்னா என்னென்னா, இந்த ஓடிக்கொண்டிருக்கிறவனை யாராவது பிடிக்கணும்னா அவன் ஓடுற வேகத்தோட கூடுதலாக ஓடி முன்னால் வந்து அவன் பிடிக்க முடியும், பின்னால் இருந்து பிடிக்க முடியாது. என் அன்புக்குரிய இன்றைக்கி தொழில்துறையில் நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட், ஒரு 1000 பேர் செய்கிற வேலை ஒரு மிஷின் செய்கிறோம், ஒரு ஆள் மட்டும் அங்கே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு சொல்லி நம்முடைய திறன்களை வளர்த்து கொள்கிறதுல நம்ம எல்லாருமே அதிக கவனமாக இருக்கணும். நிறைய நேரங்களில் இருக்கிறதுலே பெருமைப்பட்டு போய் கிடக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய எபிலிட்டியை எப்படி மேலும் மேலும் வளர்க்கலாம் அப்படிங்கிறதுல கருத்தாக இருங்க. இந்த புதிய ஆண்டிலே உங்கள் முன்னால் நிறைய வெற்றிகள் உங்கள் முன்னால் வந்து கிடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, யாரும் சோர்ந்து போகாமல் புதிய ஆண்டில் கவலைப்படாமல் முன்னேறுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டத்தில் நீங்கள் மட்டும் ஓடாதீங்க, குடும்பமாக ஓடுங்கள். சரியா? இந்த ஓட்ட பந்தயத்தில், இந்த விசுவாச ஓட்டத்தில் அருமையானவர்களே, ஆபிரகாம் லோத்தை எடுத்துக்கிட்டோன்னா 2 பேரும் ஓடினாங்க. ஆனால் லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். ஆனால் ஆபிரகாம் அருமையானவர்களே விசுவாசத்தோடு அந்த ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்தார். ஆதாமின் 7ஆம் சந்ததியாகிய ஏனோக்கு இதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். யூதா 1வது அதிகாரம் 14-15 சொல்லும்போது, ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இம்மக்களை குறித்து தீர்க்க தரிசனம் கூறினான். பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான தம் தூய தேவதூதர்களோடு கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களையும் நியாய தீர்ப்பதற்காக தம் தீய செயல்களாலும் பாவம் நிறைந்த மக்கள் தேவனுக்கு எதிராக சொன்ன முரட்டுத்தனமான வார்த்தைகளினாலும் தேவனை எதிர்த்தவர்களை தண்டிக்கவும் கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினான். என் அன்புக்குரியலே, இந்த நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறாரு. அருமையானவர்களே, லோத்து பின்தங்கி விட்டார், மனைவியை இழந்து விட்டார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய நாமோ குடும்பமாக இந்த ஆண்டவரை பின்பற்றி அவருடைய விசுவாசத்தில் இலக்குகளை அடைய வேண்டும். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ரோமாபுரியில் இருந்து யூதயா நாடு எங்கிலேயும் ஒரு யூதர்கள் கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் நாட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி கிழவுதி ராயன் என்பவர்னாலே ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த ஆர்டரை பார்த்து எல்லா யூதர்களும் நாட்டை விட்டு போகும்போது அங்கே ஒரு விசுவாச குடும்பம் இருக்குது. அந்த விசுவாச குடும்பம் பார்த்திங்கன்னா அருமையானவர்களே, அவங்க பேர் வந்து பாருங்கள். அருமையானவர்களே, அவங்க 2 பேரும் ஆர்கிலான் பிரிஸ்கிலால் 2 பேரும் குடும்பமாக அவர்கள் ஓடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பமாக ஓடினது மாத்திரம் இல்லை, குடும்பமாக விசுவாச வாழ்க்கையை காத்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டுக்கு அன்றைக்கி பவுல்ன்ற ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. அவரும் அவங்கள போல் தேவனை ஆராதிக்கிறவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே, வாங்க எங்கள் கூட வந்து வீட்டில் தங்கிடுங்க, நீங்கள் நற்செய்தி ஊழியத்தை செய்கிறதுக்கு இவங்களோட வீட்டை நாங்கள் திறந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களே நாடோடி, ஆனால் இன்னொரு நாடோடியும் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இதன் விளைவாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிலிப்பிய திருச்சபை உருவாகுவதற்கு, அந்த சிறைச்சாலை தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, இப்படி நிறைய காரியங்கள் அருமையானவர்களே இந்த குடும்பத்தார் கொடுத்த ஆதரவினாலே பெரிய மாற்றங்கள் தேசமெங்கிலேயும் ஏற்பட ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, பல திருச்சபை உருவாகுவதற்கு குடும்பமாக மிஷினரி பணியில் ஈடுபட வரும்படி உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஓடுகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் அருமையானவர்களே மற்றவர்களை ஊக்கப்படுத்தி
ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே ஓட வேண்டும். நம்ம யாருமே தனியாக இந்த உலகத்தில் வாழலை. தனி மரம் என்பது தோப்பாகாது. யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருக அப்படின்றது தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்கள் இல்லையா? ஆகவே நிறைய நேரங்களில் எனக்கு எனது அப்படின்றது மாதிரி யோசிக்காமல் நாம் நமது எல்லாமே நமக்கு தேவன் தந்தது நம்முடைய பொருள் அப்படின்ற மாதிரி நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், உடைந்து சோர்ந்து போய் கிடக்கிற நம்முடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களை திடப்படுத்தணும்னா அருமையானவர்கள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கலாத்தியர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும்போது, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லைன்னா சபையை சார்ந்த யாராவது ஏதோ ஒரு குற்றத்தில் அடைபட்டு ஒரு பாவத்தினால் பிடிக்கப்பட்டு அவன் சாத்தானாலே மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டு துன்பப்பட்டு சோர்ந்து போய் இருப்பானே என்றால் அவனை சந்தித்து திடப்படுத்துங்கள், அவனை சீர்படுத்துங்கள். அதே சமயம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவனுக்கு உதவி செய்யுங்கள். ஆனால் பாருங்கள், இப்படி அவனை தூண்டி கொண்டிருக்கும் போது நீங்களும் அந்த பாவத்தில் விழுந்து போகாதிருங்கள். அப்படின்னா எங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னா, யாராவது விபச்சாரத்தில் விழுந்து போயிட்டான்னா அந்த விபச்சாரத்தை குறித்து நீ தெளிவாக சொன்னா அவன் அந்த பொம்பளை பிள்ளை பின்னாடி எப்படி நடந்தேன்னு விளக்கி சொன்னான். இதை கேட்டுட்டு இருக்கிறவருக்கு இவர் அறியாமலேயே ஒரு சோதனையான எண்ணங்கள் வந்துடும். அது தேவையில்லாத காரியங்கள். ஆனால் இப்போ அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது தேவனுக்கு அருவருப்பான காரியம், கடவுள் இதை வெறுக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி, இந்த விபச்சாரத்தினால எங்கெல்லாம் தண்டனை நடந்துச்சோ விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய அரசுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்லி கொடுத்து அவர் வெளியே கொண்டு வரணுமே தவிர, அவர் செய்த அந்த பாவத்தை நீ சொல்லுப்பா நான் கேட்குறேன்னு கேட்டால் அது விவரித்து சொல்ல சொல்ல இவருக்கும் ஏன் நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஆயிரும். அதனால தான் நீயும் அந்த சோதனையில் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஒருவரை ஒருவர் ஊக்கம் கொடுத்து நாமும் விழுந்து விடாதபடி கவனமாக நாம் ஓட வேண்டும். பவுல் அருமையானவர்களே, தீமோத்தேயு என்ற தனி மனிதனுக்கு கடிதம் எழுதும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. இந்த ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓட்டப்பந்தயத்தில். இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுலவில் வந்தால் கூட அடுத்த டீம் ஜெயிச்சிடும் இல்லையா? ஆங்காங்கே ஒவ்வொருத்தராக நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஆகவே இந்த ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுத்த அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அவங்க கையில் கொடுத்துருக்க அந்த ரிலே, அந்த ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அதை அவங்ககிட்ட கொடுத்து அவங்க அதை ஓடணும். என் அன்புக்குரியலே, இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒருவருக்குற ரிலேபிளாக நம்ம ஓடணும் பார்த்துக்குங்க. நான் மட்டும் ஓட்டா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லோத்து மாதிரி மனைவியை இழந்து கடைசியில் மலையில் போய் தங்கி அங்கே 2 பொம்பளை பிள்ளைகளோட கிடந்து அது சீரழிஞ்சு ஒரு தவறான ஒரு சமூகத்தை சொசைட்டிக்கு உருவாக்கிடுது. தான் சுயநலம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து நம்முடைய நெருக்கம், நம்முடைய போராட்டத்தின் நடுவில் நான் மட்டும் வெற்றி பெறணும் அப்படின்றது இல்லாமல் நானும் வெற்றி பெறணும், மற்றவனையும் வெற்றி பெற நாம் ஊக்குவிக்க வேண்டும். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இதுதான் நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்குற காரியமாக. இந்த புதிய ஆண்டில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். ஆகவே எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கரங்கோர்த்து ஊக்கமாக ஓடும்படி உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்றவர் அமெரிக்காவில் அவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். அவர் ஒரு பெரிய ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அவரை குறித்து அருமையானவர்களே சொல்வார்கள். அவருடைய ஒரு நல்ல குணம் பார்த்திங்கன்னா, எதுவாக இருந்த சூழ்நிலையிலையும் ஏதாவது விதத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ, அருமையானவர்களே, சங்கீதம் 41 முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தரவனை விடுவிப்பார். சரியா? யாரெல்லாம் இப்படி வேதனையோட கண்ணீரோட வருத்தத்தோடு இருக்காங்களோ அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, அவருடைய சிறையிருப்பையே மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே என் அன்புக்குரியவர்கள், நாம் ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுத்து கொண்டே நாம் ஓட வேண்டும். ஒருவர் தட்டி கொடுத்து வா, அதை தூக்கி போட்டு வா, இயேசு உனக்கு வேறு இடம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஊக்குவித்து கொண்டே ஓட வேண்டும். எல்லாரையும் திடப்படுத்த வேண்டும். இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் ஒரு முறை அவருடைய குதிரையில் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வண்டி, அது ஒரு குதிரை வண்டி, நிறைய பொருட்களை ஏற்றி இருக்கான். அந்த பொருட்களோடு அவன் அப்படியே போயிட்டுருக்கிறான். அந்த வண்டியால் அந்த மேடில் ஏற முடியலை. அந்த குதிரை எவ்வளோ முயற்சி பண்ணுது, வேகமாக அடிக்கிறான். உடனே அந்த ஜார்ஜ் வாஷிங்டனை பார்த்து கீழே இறங்கி, தம்பி, நம்மை போல் அது ஒரு ஜீவனுப்பா, அதுங்களால் முடியாத நேரத்தில் நாம் தான் அதுங்களுக்கு உதவி செய்யணும்வா,
நீ ஒரு வீலை பிடிச்சிக்கோ, நான் ஒரு வீலை பிடிக்கிறேன், அதுவும் இழுக்கும், நாமும் தள்ளுவோம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வீலை பிடிச்சி தள்ளி அந்த குதிரை அந்த குதிரையில் இருந்த வண்டியில் இருந்த பொருளோட மேடை ஏறி வந்துடுறாங்க. வந்த பின்பு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, தம்பி இதெல்லாம் என்னது, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, ஐயா என்னுடைய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் நாளைக்கு பதவியேற்பு விழா இருக்குது, அவருடைய பதவியேற்பு விழாவில் வர்றவங்களுக்கு நான் எதையாகிலும் கிஃப்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக என்னால் ஏன்ற எல்லா பொருட்களையும் என்னுடைய பொருள் மற்ற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வாங்கி நிறைய ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னாராம். உடனே அவர் திருச்சிக்கிட்டே சொன்னாராம், தம்பி நீ தேடுகிற அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் நான் தான், நாளைக்கு அந்த பதவியேற்பு விழா முடிஞ்ச பின்பு என்னை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லி ஒரு சின்ன அடையாள அட்டையை அவங்க கையில் கொடுத்துட்டு போனாராம். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, உலகிலே தலை சிறந்த பெரிய மனிதர்கள் எவ்வளோ பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றத பாருங்களேன். அப்படின்னா நாமும் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையிலே சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஓட்டப்பந்தயத்தில் எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டு உதவி செய்து கொண்டு ஓட முடியுமோ அப்படி நான் ஓட வேண்டியது நம்ம எல்லார் மேலே விழுந்த அவசியம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் கடைசி நிமிடம் வரையிலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்து கொண்டே ஓட வேண்டும். டிஎல் மோடிங்கிறவர் ஒரு பெரிய பிரசங்கர், பெரிய உடல் பார்த்துக்குங்க. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வந்து அவர் ரூமில் படுத்துடுறாரு. படுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 hour இருக்கும், ஆண்டவர் எழுப்பி ஒரு சமையல்காரனை உடனே சந்தி அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இவர் எழும்பி உட்காந்துட்டா எந்திரிக்க முடியலை, ரொம்ப டயர்டாக. ஆண்டவரே நாளை காலையில் அவனை பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீ உடனே போகணும் அப்படிங்கிறாரு. கடைசியில் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சமையல்காரன் கதவை தட்டுறாரு. தட்டிட்டு, தம்பி இயேசுனை நேசிக்கிறார், சீக்கிரம் கதவை தர. என் அன்பானவர்களே, அவன் தூக்கு போடுறதுக்காக கயிறெல்லாம் ரெடி பண்ணி அந்த மேலே மரத்தில் கட்டி சேரில் ஏறி நிற்கிறான் தலையை உள்ள விடுறதுக்கு. அந்த நேரத்தில் இயேசுனை நேசிக்கிறார், கதவை தர, சீக்கிரம் தர, வேகமாக தட்டினதை பார்த்து ஓடி வந்து திறந்தோட காலில் விழுந்து, ஐயா நான் தற்கொலை பண்ணுறதுக்காக இருந்த செய்தி இயேசுவுக்கு எப்படி தெரியும்? என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகள் பலரை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஓட்டப்பந்தயத்தில் சுயநலமாக ஓடாதபடி இந்த ஆண்டின் ஆரம்பமே எப்படி நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், எப்படி மற்றவர்களை ஊன்ற கட்டலாம், எப்படி மற்றவர்களை தூக்கி நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனதோடு ஓடுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேலும் மேலும் உயர்த்துவாராக. தலைகளை தாழ்த்தி நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளை கேட்ட எங்களுடைய குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் யாரும் தனியாக விடாதபடி குடும்பமாக ஓட எங்களை சுற்றி இருக்கிற ஏராளமான தேவையோடு இருக்கிறவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே ஓட எங்கள் ஆண்டவர் நன்மை செய்து கொண்டிருந்ததே போல எங்களால் என்ன நன்மைகளை செய்து கொண்டே இருக்க இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிறவங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்த கடவர்கள் என்று சொன்னீரே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நற்கிரிகளையும் பார்த்து அநேகருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசுவே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் மறக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு நடத்துதல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?